நமச்சிவாய. என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் 63 நாயன்மார்களை கடந்து 64வது நாயன்மாராக அவரை சேர்க்க வேண்டும் என்று அனைவராலும் வலியுறுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருளாளர் ஆவார். அவர் யாருன்னா நம்ம வாரியார் சாமிகள், கிருபானந்த வாரியார் சாமிகள். இந்த வாரியார் சாமிகள் தன் வாழ்வையே இந்த புராணங்கள், இதிகாசங்கள், சடங்குகள் போன்ற விஷயங்களை அனைவருக்கும் தெரிய வேண்டும். இது ஒரு வித சமூகத்துக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் எளிமையாக அது போய் சேரணும். அவங்க எந்த சமயத்தில் இருக்காங்க, அவங்க எந்த சமூகத்தில் இருக்காங்கன்றதில் அவங்களுடைய வரலாறை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புராண இதிகாசங்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, அது நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை மிக தெளிவாக சொல்லி குறித்திருக்கிறது. அப்படிங்கிறத மிக தெளிவாக அருமையாக அந்த உணர்வோட, அதாவது சொல்கிறவங்க பலரும் பல விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறவங்க சிலர் காசுக்காக சொல்கிறாங்க, சிலர் தன் அறிவாளி மாதிரி காமிக்கணும்னு சொல்கிறாங்க, சிலர் தன் இந்த கூட்டத்தில் இருக்கவங்களை ஈர்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அந்த இறை உணர்வோடு வெளிப்பட்ட வார்த்தைகள் இன்று வரை அதுபோல வார்த்தைகள் வெளிப்படுவது வாரியார் சாமிகளை கடந்து வேறு யார்கிட்டையுமே இருக்காது. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, அந்த வர்ற காசை முதற்கொண்டு அவர் எல்லாமே தொண்டு தான் செஞ்சார். அந்த மாதிரி ஒரு வாரியார் சாமிகளை நான் நேரில் பார்க்காட்டியும் அவர் பேசின ஆடியோ கேசட்டை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேடி 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 அதை எல்லாம் நான் கேட்டு கேட்டு உள்வாங்கினதில் தெரிஞ்சுக்கிட்டது தான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், நம்ம சிவமகாபுராணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே அவர் பேச்சிலிருந்து கிரகிச்சுக்கிட்டது தான். அப்படியான ஒரு மகானை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பார்க்காட்டி கூட அவர் பதிந்து வைத்து இன்றும் நம் சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவர் பதிந்ததெல்லாம் யூடியூப்பில் பல விஷயங்களில் இருக்குது. தேடி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த சமூகத்தில் இருக்கோம், அதனுடைய வரலாறு என்ன, ஒரு கோயில்னால் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்குது, அது எதுக்கு இருக்குன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவாக சொல்லியிருக்காரு வாரியார் சாமிகள். அந்த வாரியார் சாமிகளோடு எப்படி என்னுடைய வாழ்க்கை அனுபவம், அதிலிருந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்பதை ஒரு முழு வீடியோவாக நமது யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வாரியார் சாமிகளுடைய பேச்சுக்களை கேளுங்கள். உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் அவனது அருளால் நிச்சயமாக நிகழும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.